சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். அதிமுகவில் என்ன நடக்குது என்பது குறித்து தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கோம். ஏன்னா கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட கலேபரங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக வேலுமணி ஆதரவாளர்கள் சிலர் அவருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய கட்சி பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் விலகியிருக்காரு. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே விலகியிருக்கதா அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான குரல்களும் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவருடைய ராஜினாமா மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரலும் எழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் நடந்திருக்கு கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில், அதுதான் விவாதிக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. என்ன நடந்திருக்கு? முதல்ல நீண்ட காலமாகவே இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, சிங்கை ராமச்சந்திரன் அவரோட அந்த விலகல்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா, கட்சியில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இளைஞர்களை ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. இந்த விஷயங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொடர்ச்சியா முன் வச்சுட்டே வந்திருக்காரு. அவர் மட்டுமல்ல, பலர் இந்த விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா, சமீபத்துல நிறைய பொறுப்புகளை கூட மாத்தினாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பொறுப்புகள் மாத்தினாங்க, எல்லாமே மாத்தினாங்க. அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர் முன்னாள் எம்பி விஜயகுமாருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த பொறுப்புகள் எல்லாம் கூட அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா அவர் மாணவர் அணியோட செயலாளரா இருக்காரு. இன்னமுமே அடுத்த கட்டமா ஒரு இளைஞரணி செயலாளர், ஒரு அடுத்த கட்டமா நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகளும் அவருக்கு இருந்திருக்கும். அதையும் தாண்டி பல்வேறு அணிகள்லையுமே ரொம்ப இளைஞர்களை கொண்டு வராம இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரல் பாடி இருக்குல்ல, உங்களுக்கு கட்சியோட அந்த கட்டமைப்பு, அதுக்குள்ளே நிறைய இளைஞர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும். அப்பதான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். அது போன்ற கோரிக்கைகளை சிங்கை ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் முன் வச்சுட்டு வந்த விஷயங்களையுமே நம்ம கேள்விப்படுறோம். ஆமா, சிங்கை ராமச்சந்திரன் இதை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய அறிக்கையில அப்படிதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தனிப்பட்ட வகையில எதையுமே அவர் கட்சிக்கு எதிராகவோ தனிப்பட்ட நலன் சார்ந்தோ நான் அந்த முடிவை எடுக்கல. ஏன்னா இது என்னுடைய குடும்பமா தான் பாக்குறேன். சாதாரண மில் தொழிலாளியா இருந்த என்னுடைய அப்பாவை ஒரு எம்எல்ஏவா உயர்த்தினது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அவருடைய கவனத்தை பெறுறதுக்கு நான் எப்படி உழைச்சேன் அப்படின்றதெல்லாம் நீண்ட விளக்கமா கொடுத்துட்டு, மனவேதனையின் காரணமாக தான் நான் வெளியேறேன். என்னுடைய நோக்கங்களை நான் கட்சி தலைமையிட்ட சொன்னேன், அது நிறைவேறாதன் காரணமாக வெளியேறன்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் விலகும்போது கூட பெரிய அளவுல சர்ச்சை ஏற்படல. சாதாரண ஒரு நிர்வாகி மகேந்திரன் இறந்ததுக்கு பிறகு பெரிய அளவுல இந்த விவகாரம் பேசப்பட்டுச்சு. குறிப்பா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படியான சூழல்ல தான் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கப்பட்டு இப்போ சிங்கை ராமச்சந்திரன் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எதிரான ஒரு குரல் எழும்பியிருக்கு அப்படின்னு. ஆமா, நிச்சயமா நேற்றைய கூட்டத்துல பல அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. அதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, சிங்கை ராமச்சந்திரனும் பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் கட்சியை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் ஒரு மாதிரி அதிருப்தியா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க. பலர் அடுத்தடுத்து கட்சியை விட்டு வெளியில போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் கூட முன் வச்சிருக்காரு. அதற்கு பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி எதுவுமே ரியாக்ட் பண்ணாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலையுமே, ஏன்னா ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு நெருக்கமாக அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கே பெரிய அளவுல எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கட்சிக்குள்ள இருக்கு. அதுல ஒரு நபராவையும் சிங்கை ராமச்சந்திரனை நம்ம பார்க்கலாம். நீங்க 24ல அவர் கேண்டிடேட்டா நின்னப்ப கூட அவர் பயங்கரமான ஃபைட் கொடுக்க தான் செஞ்சாரு. ஆனா கட்சியில இருந்து அவருக்கு போதிய அளவுல அந்த சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற கருத்துமே முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகுமே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பேரண்ட் பாடியில பொறுப்புல கொண்டு வருவாங்க, இல்ல இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பொறுப்புக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரியான பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அவரோட விஷயங்களை தாண்டி அவர் நேத்து இளைஞர்கள் பலர் கட்சி விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அதிருப்தியுமே தெரிவிச்சிருக்காங்க. அதுக்குமே பெருசா ஒரு ரியாக்ஷனுமே இல்லை போல. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு இவ்வளோ 6000 7000 இந்த மாதிரி செலவு பண்ணி தான் அந்த கூட்டத்துக்கே நாங்க வரோம். ஆனா பெரும்பாலும் 1-2 பேரை பேச விடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லிட்டு கூட்டத்தை முடிச்சுக்கிறாரு. இதுக்கு எதுக்கு நாங்க இவ்வளவு செலவு பண்ணி இங்க இருந்து வரணும் அப்படின்னு பேரு தான். தோல்விக்கான காரணங்களை ஆராய்றது, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை மாவட்ட கூட்டம் நடந்தது, இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு கட்சியை விட்டு நீக்கி இருக்கீங்க, இல்ல எதனாச்சும் ஒரு மறுசீரமைப்பு, எல்லாருமே ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாங்க, டிடிவியை சேர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு கருத்தை ஒவ்வொரு கூட்டத்திலயுமே நடக்குது.
இது வரைக்கும் நடந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி செய்த பெரிய மாற்றம் என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து கட்சிக்குள்ள வந்து எழுப்புறாங்க. அதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னுமும் அவங்களுக்கு புரியல. ஏன்னா வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்ட சொல்றாங்க. அதை கூட்ட முடியாது. அதற்கு மறு வடிவமா ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது இன்னுமும் அவங்களுக்கு புரியலன்றதுதான் தெரியல. ஆமா. இன்னொன்னு நீங்க வேலுமணி அவர் சொன்னீங்க. வேலுமணி அவருக்கு எதிராகவுமே அவரால் இதற்கு முன்பாக பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்ட புரட்சி தம்பி, பாலு உள்ளிட்ட ஒரு சிலர் வந்து அவங்களுமே கடுமையா வேலுமணி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்ற தகவல்களுமே வருது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துரோகம் பண்ணிட்டு அவர் வந்து இந்த மாதிரி போயிட்டாரு, துரோகம் பண்றாங்க கட்சிக்கு, இவங்களையெல்லாம் கட்சியை விட்டே நீக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையுமே முன் வச்சிருக்காங்க. கோவையில இருக்கிற அதிமுக அலுவலகத்துக்கு வந்து பொதுச்செயலாளரான உங்களே வந்து ரொம்ப விமர்சனம் பண்றாங்க, உங்களே மட்டமா பேசுறாங்க, அவங்களையெல்லாம் என்ன நீங்க கட்சியில வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களையெல்லாம் எப்ப கட்சியை விட்டு நீக்க போறீங்க அப்படின்னு வேலுமணிக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறதுமே கட்சிக்குள்ள வந்து உருவாயிருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. வேலுமணி ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல் எழுப்புறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப வேலுமணிக்கு எதிராகவே திரும்பிட்டதா தகவல் வெளியே வருது. அந்த ஆதரவாளர்கள் உண்மையிலே வேலுமணி ஆதரவாளர்களா எவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டவங்க தானே. நீங்க கோவைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர் மூலமா தான் கட்சியில வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். சமீபத்துல அவரை பிடிக்காம எடப்பாடி பழனிசாமி சேமா வேலுச்சாமியை கொண்டு வந்தாரு, அந்த விஷயங்கள் வேற. பொதுவா இதற்கு முன்பா பொறுப்புக்கு வந்தவங்க எல்லாருமே அப்படித்தானே வந்திருப்பாங்க. அப்படி பொறுப்புக்கு வந்தவர்களே வந்து இன்னைக்கு வந்து வேலுமணி வந்து நேற்று வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியுமே இந்த கூட்டத்துல வந்து பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் சிங்க ராமச்சந்திரன் தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு, இளைஞர்கள் போறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்னும் இவங்களெல்லாம் என் கட்சியில வச்சிருக்கீங்க, விலக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருமே பேசியிருக்கதையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஆமா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் திமுக பக்கம் போலாமா இல்ல தாவேக பக்கம் போலாமான்னு நிறைய ட்ரை பண்ணாங்க, எங்கேயுமே போகல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அங்க அவங்களுக்கான கதவுகள் திறக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதனாலதான் அவங்க வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சட்ட ரீதியான போராட்டத்தெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்பட சூழல்ல இங்க, அதாவது குறிப்பா கோவை மாவட்டத்துல வேலுமணிக்கு எதிராக இருக்கக்கூடிய சேமா வேலுச்சாமியா பவர் கொண்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அவர் அங்க கோலோச்சனை நபர் தான். இப்ப அவர் பவருக்கு வந்துட்டதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்ல யார் வந்து பவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவான நிலையா மாறுறதுதான் அரசியல் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ சேமா வேலுச்சாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுல வந்து எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லைல்ல. இப்ப வேலுமணிக்கு எதிராகவே பலர் திரும்புறாங்க. வேலுமணிக்கு ஆதரவாகவும் சிலர் இருப்பாங்கல்ல. ஏன்னா கோவை கூட்டத்துல வேலுமணி அவர்கள் சொன்னது என்னன்னா, எனக்கு மட்டும் பதவி கொடுத்து நான் வாங்கணும், நான் மட்டும் பதவிக்கு வர்றதுக்காக வந்திருக்கேன், என்ன நம்பி எத்தனை ஆதரவாளர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கணும்ல அப்படின்னா பேசினாரு. அப்போ அந்த ஆதரவாளர்கள் இன்னும் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆதரவாளர்கள் உடன் வந்த எம்எல்ஏக்கள், அந்த மற்ற மாவட்ட செயலாளர்கள் அவங்களை எல்லாம் கூட பொருட்படுத்தி தான் சொன்னாரு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க சட்ட ரீதியான விஷயங்கள், அதுலயுமே இப்ப வந்து வேலுமணி தரப்பு அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து வருது. என்னன்னா, நீங்க அவர் ஏற்கனவே பேசியிருப்பாரு, 4ஆம் தேதிக்கு அப்புறமே பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கட்சியில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுல புதிதான நியமனங்களோ இல்ல பழைய மாற்றங்களோ ஒருத்தங்களை பொறுப்பை விட்டு தூக்குறதோ எதுவுமே செல்லாது. சோ அது ரீதியா வந்து மீண்டுமே வந்து வழக்க வந்து நம்ம வந்து முன்னெடுக்கலாம், மீண்டுமே நீதிமன்றத்துக்கு போகலாம், ஒரு சட்டம் சார்ந்து வந்து அந்த போராட்டங்களை முன்னெடுக்கலாம் அப்படின்னு வேலுமணி தரப்பு, வேலுமணியோட ஆதரவாளர்கள், பொதுவான ஆட்கள் அந்த ஒரு முடிவுலையுமே இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வருது. ஆனா இன்னொரு தரப்பினரும் வேலுமணி தரப்புலயே அவருடைய ஆதரவாளர்களே சொல்றாங்க, சட்ட ரீதியெல்லாம் போய் எப்ப ஃபைட் பண்ணி எப்ப பதவிக்கு வந்து எப்போ வந்து இந்த சேஞ்ச் எல்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கே வந்து என்ன நிலையில இருக்குன்னே தெரியல. அவர் அதெல்லாம் போராட முடியாம தான் வந்து திமுக பக்கம் போயிட்டாரு. இன்னும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, சட்ட ரீதியா போய் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தயக்கமும் ஒரு சிலருக்கு இருக்கு. அப்படி ஒரு ஐடியா இருக்கு, சட்ட ரீதியா நம்ம போராடலாம், ஆகஸ்ட்லயே வந்து பொதுச்செயலாளர் மாற போறாங்க, அது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு சிலர் வந்து முன் வச்சுட்டு இருக்கதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்த கட்ட வாய்ப்பா சட்டத்தை வந்து அணுகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்ல. ஆமா, ஒரு சிலர் வந்து தயங்கினாலும் சட்ட ரீதியான வாய்ப்புகள் தான் ஒரு பிரதானமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, எதை நோக்கி பயணிக்க போறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் சசிகலா அவர்களை பவருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து ஒரு பக்கம் எழுந்துட்டே இருக்கு. அதாவது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை விரும்புறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க விரும்புவாங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுகன்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டே வர்றதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அங்க அவங்க கொண்டு வந்தா வந்து ஒரு ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்படியான சூழல்ல மகளிர் அணி நிர்வாகிகள் வந்து சசிகலா அவர்கள் பவருக்கு வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே. ஆமா, அதுவுமே உண்மைதான். என்னன்னா, சென்னை தென் மாவட்டங்கள் மட்டும் இல்ல, சென்னையை சேர்ந்த பல மகளிர் அணி நிர்வாகிகள்,
குறிப்பா தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் எல்லோருமே சசிகலா வந்து மீண்டுமே வந்து வரணும், அவங்க வந்து எடுக்கணும். அவங்க அதுக்கு லாஜிக்கலா ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. என்னன்னா, கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத எங்கேயோ இருந்த ஒருவர் திடீர்னு கட்சிக்கு வராங்க, மகளிர் அணியில இணைச் செயலாளர் ஆகுறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க, சீட்டு வர்றாங்க, கட்சியில உங்களுக்கு அதிகாரம் வருது. கட்சிக்காக உழைத்தவர்கள் பலருக்கு கூட அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து எடுக்கப்படுது. அவங்க பொறுப்பை அவங்களோட பொறுப்பை வந்து எடுக்கல எடப்பாடி பழனிசாமி. லீமா ரோஸ் மார்டின் அவங்க வந்து கட்சியவே கைப்பற்றுறதுக்கு தான் அவங்களோட புரிதல் அப்படி இருக்கு. அவங்க வந்து கட்சியவே கைப்பற்ற போறாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் கட்சியை வந்து கைப்பற்றாங்க அப்படின்னும் போது, இந்த கட்சிக்காக அம்மா கூட இவ்வளவு வருஷம் உழைத்த, சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கூட எல்லோரையும் ஒண்ணு சேர்த்து ஆட்சியை வந்து பத்திரமா கொண்டு போன, தன்னோட சொத்துக்களை எல்லாம் வித்து கட்சியை வந்து நடத்துனாங்க சசிகலா, சின்னம்மா அவர்கள். சின்னம்மா ஏன் இந்த கட்சிக்கு வந்து வரக்கூடாது? மீண்டுமே சின்னம்மா வந்து வரணும். எடப்பாடி பழனிசாமி வந்து எதுவுமே கேட்கறது இல்லை, கட்சி தோத்துக்கிட்டே போகுது, எதுவுமே கேட்கறது இல்லை, கூட்டங்கள் நடத்தி இந்த கூட்டங்கள் மூலமாவுமே எதுவுமே செய்யறது இல்லை. இந்த சூழல்ல யாரோ ஒரு நபருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, இந்த கட்சிக்காக தியாகம் செய்த சின்னம்மா ஏன் வரக்கூடாது, நாங்க வந்து விரைவில் போய் மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற குரலுமே மகளிர் அணிக்குள்ள கேட்கறதையுமே நம்ம பார்க்க முடியுது. அரசியல்ல எப்படிலாம் காட்சிகள் மாறுது அப்படிங்கிறத பாத்தீங்களா? ஏன்னா மன்னார்குடி குடும்பத்தின் கட்டுப்பாட்டுல இந்த கட்சி இருக்கு, அங்கிருந்து மீண்டும் வரணும் அப்படின்றதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு கால் எடுத்து தனியா ஒரு ட்ராக் போகும்போது அவரை வந்து எல்லாருமே ஆதரிச்சாங்க. இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்போ வந்து அவங்கதான் வரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒரு குரல் எழும்புறத பார்க்க முடியும். விரைவிலே சந்திப்பு இருக்கும், நாங்க ஒரு சிலர் போய் சந்திக்க தான் போறோம், ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கவங்க நான் போய் சின்னம்மா சசிகலா அவர்களே நாங்க சந்திக்க தான் போறோம், சந்திச்சு திரும்பி வர சொல்ல தான் போறோம், ஒருவர் ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்துடும் அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. அதே போல வேலுமணி, சிவி சண்முகம் ஏற்கனவே அந்த கோரிக்கைகளை முன் வச்சாங்க, சசிகலா அவங்க எல்லாம் வரணும். இவங்க எல்லாம் ஒரே புள்ளியில இணையறாங்களா அப்படிங்கிறதையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கிறோம். ஆனா மகளிர் அணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அப்படி ஒரு கொந்தளிப்பு, அப்படி ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா நம்ம இதை பத்தி முன்னாடி விவாதிக்கும் போது டிடிவி தினகரன் அவர்களுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை, நம்மள்ட்ட வந்து அமமுக இருக்கு, நம்மளுக்குன்னு தனியா கட்சி இருக்கு, அதுல பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதா சொன்னீங்க. அவர் என்ன மனநிலை? ஆமா, அவருமே அதையும் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியை விட்டு வெளியில போயிட்டு இவங்க, ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க தாவேக்கா எதிர்நிலைப்பாடுல தான் இருக்காரு. ஏன்னா அவரோட எம்எல்ஏ போனதுல இருந்து இவங்களையுமே அவர் அப்படிதான் பார்க்கிறாரு. இவங்க தனியா போய் கட்சியை மீறி இவங்க போய் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர் வந்து பார்க்கிறாரு. ஆனா சசிகலா அவர்கள் வந்து மனமாற்றம் அடையலாம், ஏன்னா எல்லோரும் போய் கூப்பிடும் போது அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியுது. இப்போ வேலுமணி, தங்கமணி அவர்களுடைய மனநிலையிலிருந்து இதை பாக்குறாரா டிடிவி தினகரன் அவர்கள்? ஏன்னா அவங்க தான் கட்சிக்கு எதிராக வந்து வாக்களிச்சாங்க 25 பேருமே. ஆனா இவங்களை தாண்டி எக்ஸிஸ்டிங் இப்போ அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை விரும்பாத நபர்களும் இவங்க வரணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு இருக்குல்ல? ஆமா, நிச்சயமா அது வந்து ஒரு நல்ல கேள்விதான். ஆனா வந்து அவங்களோட விருப்பம், நீங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அவர் வந்து பெரிய அளவுல விருப்பம் காட்டல அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தா, ஆனா சசிகலாவை நோக்கி மகளிர் அணி போறது, எல்லாருமே போறதுக்கான அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. இப்ப எஸ்பி வேலுமணி தரப்பு, அதாவது அவர் எப்படி என்ன நினைக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஆதரவாளர்கள் ஒரு சிலர் வந்து எதிர்மனையில இருக்கிறாங்க, அவர் எப்படி பேசலாம், அதிமுக மாவட்ட அலுவலகத்திலே வந்து இப்படியெல்லாம் பேசலாமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச் செயலாளருக்கு எதிராக வந்து இப்படியான குரல் எழுப்பலாமா அப்படின்ற ஒரு கருத்துக்களை இப்ப முன் வச்சிருக்காங்க. அதை அவர் எப்படி பாக்குறாரு, அவர் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க? அவங்க டெல்லிக்கிட்டயுமே சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க. சின்னம் தான் அவரை வந்து இந்த அளவுக்கு இது பண்றாரு, கட்சியே சின்னம் தான் அப்படிங்கறதுமே சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளரை மாத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகளுமே எல்லோரும் முன் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. சட்ட ரீதியான விஷயங்களையும் ஏன்னா சட்ட ரீதியான விஷயங்களை முன்னெடுக்க போறாங்கன்னா ஏறக்குறைய இந்த எல்லா விஷயங்களுக்கும் பேக் போனா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டெல்லி மேலிடம் இருக்கதான் போகுது. ஏன்னா அதற்கான உதவி, அதற்கான முயற்சிகள் அவங்க ஓகே ஆனாதான் இது போன்ற முயற்சிகளே அவங்க வந்து ஈடுபடுவாங்க. இங்க ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுது. அதையும் தாண்டி 2029 தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்புமே பாஜகவுக்கு இருக்கு. சோ அதிமுக நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடியுமே பாஜகவுக்கு இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா அதிமுகவுல இனிமே ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே பிளவுபட்டு நிக்கிறாங்க, திமுக பக்கம் ரூட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை பாஜக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இல்ல, திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, ஆனா திமுக வந்து முழு மனதோட வரணும்ல. திமுக வந்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு கருத்துருவாக்கம் தான் உருவாயிருக்கு, ஒரு அது போன்ற ஒரு சூழல்கள் உருவாயிருக்கு. ஆனா அது முடிவை நோக்கி போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சமீபத்துல கூட கனிமொழியோட ஆதரவாளர்கள் போட்டுட்டு இருக்காங்க. பாஜக கூட யாரை போய் சேருவாங்கன்னு சொல்றீங்கன்னா கனிமொழி பிஜேபியை விமர்சிக்கிற விஷயங்களை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அது சூழல்கள் உருவாயிருக்கு, அது போன்ற ஒரு சமிக்சைகள் தெரியுது. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அதிமுக ஏற்கனவே கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி தானே, பெரிய அளவுல எங்க போயிருவாங்க? அதிமுக அடுத்து வேற யாருக்கிட்ட கூட்டணிக்கு வந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. சோ
அதிமுக நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த தேவையுமே பிஜேபிக்கு வந்து உருவாகும். ஸோ அது சார்ந்துமே ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஆமா, இந்த விஷயத்துல இப்ப வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு ஆமா. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு பார்த்தா சிவி சண்முகம் தரப்பு மட்டும் தனியா கிளம்பி வந்து ரிசைன்மெண்ட் ஆமா. போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பதவிகளை. பார்க்க முடியுது. ஆமா. அங்க வந்து பார்த்தோம்னா வேலுமணி தரப்பு எந்த வித இதுவும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அவங்க தரப்புல வந்து எவ்வளவு பேர் ஆதரவாளர்கள் இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. தங்கமணி என்ன அந்த ஒரு காலே போல அவர் ரொம்ப அக்ரெசிவாவே தெரியல, ஆள் அமைதியா இருக்காப்புல. ஆமா. அவங்க எல்லாம் என்ன மனநிலையில இருக்காங்க? சட்ட ரீதியான முடிவு மட்டும் தான் தீர்வு அப்படின்னு இருக்காங்களா? இல்ல இப்போதைக்கு அது போன்ற கருத்துக்கள் தான் வருது. ஏன்னா பாஜக கிட்ட கோரிக்கைகள், சட்ட ரீதியான முடிவுகள், இந்த பக்கம் மகளிர் அணி இந்த விஷயங்கள் ஒரு எதுவுமே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவு தான் வரும். அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. பெரிய லெவல்ல வேற என்ன பண்ண முடியும்? சட்ட ரீதியா சில விஷயங்களை வந்து செய்யலாம். எங்களை பொறுப்புகளை எடுத்தது தவறு அப்படின்ற மாதிரி போவாங்க நீதிமன்றத்துக்கு. அது போன்ற விஷயங்களை வந்து போவாங்க. அப்படியான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே பேசணும். அதிமுகவுடைய எதிர்காலம் சார்ந்து நிறைய ரிஃபார்ம் நடக்க போகுது. ஆமா. இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வரப்போறாங்க. குறிப்பா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா எஃபெக்டிவா பணியாற்றக்கூடிய நபர்கள்லாம் கொண்டு வர போறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஆமா. எதுவுமே அதற்கான முகாந்திரங்கள் இல்லை. இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் கூட கட்சியை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இன்னமுமே இருக்கு. முக்கியமான ஆட்கள், நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் இன்னமுமே முக்கியமான ஆட்களுமே விலகுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா, இப்போதைக்கு வந்து அவர் யார் என்னன்றதை தாண்டி கண்டிப்பா இந்த விலகல் தொடரும் அப்படிங்கறத பார்க்க முடியும். அதற்கான பேச்சுவார்த்தையில நிறைய பேர் ஈடுபட்டு இருக்கதா ஆமா. சொல்றாங்க. ஆமா. யார் என்னன்றத அவங்க ஆமா. முடிவு ஃபைனலா எடுத்தாதான் ஆமா. நம்ம சொல்ல சொல்ல முடியும் முடியும். அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆமா. ஆனா எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதா இருந்தாலும் கூலா டீல் பண்றாரு. ஆமா. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா தான் இருப்பேன், கட்சி மட்டும் இருக்கு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அந்த ஒரு பொறுப்பு இருந்தா போதும். ம். அவருக்கு தேவையான ஆட்கள், அவர் சொல்றதை கேட்கிற ஆட்கள், அந்தந்த மாவட்டங்கள்ல நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், மீண்டுமே ஒரு பொதுக்குழு, மீண்டுமே பொதுச் செயலாளர் போதும். போச்சா இரட்டை இலை சின்னம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அடுத்த தலைமுறைக்கான தலைவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெயலலிதா அவர்கள் யார் வந்து இதற்கான தலைவரோ ஆமா. அவங்களே வந்து அதுக்கு வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு ஆமா. சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை வந்து ஆமா. இப்படியான ஒரு காட்சிகள் தான் நடக்குது. இந்த நடக்குது. கட்சியோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு. ஆமா. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம். நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.